ஹாய் ஹலோ வெல்கம் டு அ சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான கடாய் வெஜ் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, ரோட்டி, நான், தோசை இது கூடலாம் செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். இதை மட்டும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேவையான பொருட்கள் காய்கறிகள் நான் கேரட், கேபேஜ், பீன்ஸ், குடமிளகாய் அண்ட் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். என் தக்காளி அண்ட் பன்னீர். இப்போ அடுப்பில் பேனை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுருங்க. அடுத்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கணும். எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ டைம் எடுத்து இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஆனியனோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட பச்சை வாசம் போய் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு அதை நல்லா நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சு இந்த 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. டொமேட்டோ பியூரியை மட்டும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாமே அந்த டொமேட்டோ பியூரி கூட சேர்ந்து அதை நல்லா வதங்கணும். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இங்கே கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணலாம். இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போய் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரணும். அது அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் உங்கள் இஷ்டத்துக்கு எப்போ உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதேமாரி உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுதான் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் இல்லை அப்படின்னா ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் அல்லது ட்ரை க்ரீன் பீஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பவுடர் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். நான் ராக் சால்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய்கறிகள் எல்லாம் இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன மல்லித்தூள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இதை கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு இப்போ இந்த கிரேவி ரொம்ப திக்காகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும். அந்தளவுக்கு அதை நல்லா கொதிக்க விடுங்க. எதுக்காக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன்னா, நம்ம கொதிக்க வச்சா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி ஊற்றினனால சப்புன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால பன்னீர் கம்மியாக போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும், நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் ஆட் பண்ணோன்னா இது இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பன்னீரை நம்ம வறுக்காமல் அப்படியே டேரெக்டாக சேர்த்துருக்கனால அது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இது எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. பன்னீரோட ஸ்மெல் அந்த கிரேவிக்குள்ளே இறங்கி அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வருதுங்க. இதை இப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு ஸ்டெப் பேலன்ஸ் இருக்குது.
இது என்னென்னா, நான் ஒரு 7, 8 முந்திரியை வந்துட்டு சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ரிச் ஃபீல் கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் இதை அரைச்சி சேர்த்தா தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுக்குற ஃபீல் வரும். இந்த முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ்! சான்ஸே இல்லைங்க. இதோட ஸ்மெல்லே வந்துட்டு அப்படியே இப்போவே சாப்பிட்ணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. பார்க்கும் போதே செம ரிச்சாக இப்போவே சாப்பிடவான்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்க எனக்கு. என்ன பண்ணுறது, வீட்டில் குட்டியே சாப்பிட வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணுமே. இது அப்படியே இந்த பக்கம் 2 பெரட்டு அந்த பக்கம் 2 பெரட்டு பெரட்டி எடுத்துட்டோன்னா நம்ம கடாய் வெஜ் பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டும் வீட்டில் வச்ச சப்பாத்தியோடு கொடுத்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா 4 சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு அதிகமாக கிரேவி தொட்டுக்காத என்னோடய பாப்பாவே இதை வந்து நல்லா சாப்பிட்டா. ஸோ இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். என்னோடய குழந்தை தான் இப்படி இருக்காளா, இல்லை உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி வெறும் சப்பாத்தி, வெறும் இட்லி, வெறும் தோசை சாப்பிட்றாங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள சாப்பிட வைக்க என்னென்ன நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காரம் கம்மியான கிரேவிஸை வந்து அவளுக்கு செஞ்சு கொடுப்பேன். அவளுக்கு இந்த மாதிரி முந்திரி அரைச்ச கிரேவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் சாப்பிட்ருவா. நான் இதை வந்து என்ன பண்ணேன்னா, சப்பாத்திக்குள்ளே இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணி அதை ஒரு ரோல் ஆக்கி வாயில் வச்சு ஒரு கடி கடித்தேன் பாருங்கள். ஹேவன்லி ஃபீலிங். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கெட்ட பழக்கங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே கிரேவியை வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் மாதிரி வச்சு சாப்பிட்றது. இல்லை யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் தொட்டு சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்படி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.